இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை காத்திருக்கிற அன்பு உள்ளங்களை கர்த்தரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். முதலாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கு காத்திரு காத்திரு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அங்கே சொல்லி முடிக்கிற காரியம் என்னவென்றால் திடமனதாய் காத்திரு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமாய் தேவனுக்காக காத்திருப்பது ஒரு சாதாரணமான காரியம். ஆனால் திட மனது என்றால் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருடைய காரியத்துக்காக அந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே ஸ்திரப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். வேதத்திலே பாருங்கள், இருதயத்தை குறித்து சொல்லுகிறது. இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். இருதயம்தான் காரியங்களை அங்கே இந்த நாட்களை நிர்ணயிக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் இருதயம் ஒரு திருப்புள்ள இருதயமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்காக காத்திருந்து முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த நாட்களை நீக்கி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற வேளையிலே அவர் அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தி இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் நிமித்தம் நம்முடைய இருதயம் அதைத்தான் இந்த நாட்களிலே அனுதினமும் அங்கே நினைத்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். அப்படியாக அந்த காரியங்கள் செயல்படுகிற வேளையிலே மூளைக்கு அந்த காரியங்கள் செல்லுகிற வேளையிலே அந்த காரியத்தின் நிமித்தம் நாங்கள் சோர்வடைகிற வேளையிலே நம்முடைய இருதயம் சோர்வடைந்து ஒரு காரியம் செய்ய முடியாதபடி நோய்வாய்ப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். சிலருடைய இழப்புகள், சிலருடைய காரியங்கள் இந்த நாட்களில், சில குடும்பத்தில் இந்த நாட்களில் சிலரை நோய்வாய்ப்படுத்தி இந்த நாட்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறது அல்ல, கர்த்தருக்கு முதலாவது காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களில் ஒரு திடமாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்கள் அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அந்த இருதயத்தில் ஒரு திடத்தையும் பலத்தையும் இந்த நாட்களிலே தருவார். அந்த வேளையிலே தான் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதையும் தாங்கக்கூடியவர்களாயும் எதையும் சகிக்கக்கூடியவராகும் அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை செய்யக்கூடியவர்களாயும் இந்த நாட்களில் இருப்போம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக கர்த்தருக்கு காத்திருங்கள். இரண்டாவதாக அவர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதற்கு பின்பாக பாருங்கள், திடமனதாய் இந்த நாட்களில் நாங்கள் இருந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். நம்முடைய மனதை அங்கும் இங்குமாக அலைபாய விடக்கூடாது. ஒரே நிலைப்பாட்டிலே தைரியமாக இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தர் என்னுடைய குடும்பத்திலே ஒரு இப்படிப்பட்ட காரியத்தை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் வாழுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் அந்த காத்திருதலுக்குரிய பலனை இந்த நாட்களிலே அளிக்க இந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக, இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இந்த நாட்களிலே தேவனுடைய காத்திருத்தல் இந்த நாட்களிலே வரும்படியாகும். அவருடைய இருதயங்கள் இந்த நாட்களை ஸ்திரப்படும்படியாகவும் செபிக்கிறேன். உடைக்கப்பட்ட இருதயங்கள் இந்த வேளையிலே அங்கே சீராக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, பலவீனப்பட்டிருக்கிற இருதயங்கள் இந்த நாட்களில் பலப்படும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளூடாக பேசும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வீட்டிலும்
தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை இறங்கி இந்த நாட்களிலே அந்த குடும்பங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடத்தும்படியாக முற்றுமுழுதாய் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். நன்றி அப்பா. தேவரே, இந்த வாக்குத்தத்தங்களை நீர் கொடுக்க தந்த கிருபைகளுக்காக சோத்திரமே. இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாய் ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலையும் சமாதானமும் வரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். இந்த வாக்குத்தத்தங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.